சார் பசங்க ஸ்கூலுக்கு விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பசங்க விளாட போயிருக்காங்க சார். சிந்தாரப்பட்ட பூங்காவுக்கு விளாண்டு மழை பெஞ்சிருக்குது. ஒரு ஓரஸ் அவர் கடையில் நின்றுக்கிட்டு பொறுமையாக வந்திருக்காங்க சார். விளாண்டுக்கிட்டே நைட்டு 10 மணியாக போல் ரோடே காலியாக இருக்குது. அப்படியே விளாண்டே போகலாம் லேசாக தான் தூருன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க சார். வரும்போது பார்த்தா அங்கிட்ட 2 பசங்க இங்கிட்ட 2 பசங்க. ஏன்டா அந்த பக்கம் போகிற இந்த பக்கம் வாடான்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ண பெரிய பையன் வந்து தாண்டுறேன்னு சொல்லி அந்த பூச்செடி இருக்குது பார்த்து சார், அதில் வயிறு கடந்திருக்கு தெரில சார். போய் அதில் காலை வச்சுட்டான் சார். காலை வச்சோன்னு மாட்டிக்கிட்டான் சார். என் பையன் என்னடா எங்கள் நம்ம அண்ணன் அழுகிற சவுண்டு மாரி கேட்குன்னு போய் பக்கத்தில் போனால் அவனும் மாட்டிக்கிட்டான் சார். அங்கே இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க தான் துணியை போட்டு கம்பில் வந்து அடித்து அவன் துணியை போட்டு வளைச்சிட்டாங்க சார். அவன் மட்டும் அப்படியே விரைச்சிக்கிட்டான் சார். கை கால் எதுவுமே அங்கே இருக்கிறவங்க 108க்கு ஃபோன் அடித்து ஓமந்தர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க சார். அங்கே இருக்கும் தான் சொன்னாங்க, அம்மா ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பையன் அங்கே வயிறில் சாக்கு பிடிச்சிருச்சுமா, ஓமந்தர் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி. சார் எங்களுக்கு வார்டு தெரியாது, கொண்டு வந்து எங்களை காட்டி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க தான் நைட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து எங்களை விட்டுட்டு போனாங்க. நைட்லேருந்து நேற்று நைட்டில் 10 மணிலேருந்து வார்டில் தான் சார் இருக்கிறேன். இப்போ ஐஸ் வாலில் போய் வச்சுருக்காங்க சார் என் பையனை. இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஊசி மருந்து வேணால் போட்டு பார்க்குறம்மா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா சொல்கிறாங்க. பையனுக்கு 15 வயசு ஆகுது சார். 15 வயசு ஆகுது சார். 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டேன் சார். இந்த பையன் 4 வயசு சார். மொத்தம் 4 பசங்க தான். ஒரு அஜித்து, கார்த்தி, நீலமுகம் என் பையன். அது எங்கள் அத்தா பசங்க சார். இவன் 6 முகம் சார். நீங்கள் 4 பேர் வேறு சார் இதை விளாண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தை யாருமே இல்லை. அவங்க தான் போகிறவங்க எவனோ ஒரு ஆட்டோக்காரனை ஒரு பைக்குக்காரனை மறைச்சி தான் சார் அவங்க காப்பாற்றினாங்க. இல்லைன்னா அவங்க 2 பேருமே செத்து போயிருப்பாங்க சார். எங்கே சார் வீடு வாசல் இருக்குது, 10 ரூபா பிழைக்கணும் தான் சார். வந்து பிளாட்புரத்தில் கிடக்குறேன். நம்மளும் தான் ரோட்டில் கிடக்குன்னா பசங்களாச்சும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போகலான்னு கிடக்குறேன் சார். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு காலும் ஒரு கை முடியாது. நான் இப்போ எங்கிட்டாச்சும் போய் 10 ரூபா சம்பாதிச்சது என் குடும்பத்தை பார்க்க முடியும். லாஸ்ட்டில் இந்த நிலமை வந்துச்சுன்னா என்ன பண்ணு சார் இருப்பானு. அதெல்லாம் நான் பார்த்ததில்ல சார். அதெல்லாம் எனக்கு அது என்னான்னு கூட தெரியாது. எனக்கு கையிறது கூட தெரியாது. கையிறாக தான் எனக்கு வைக்க தெரியும். கோரிக்கை இருக்குன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு என்ன இல்லை சார். குளுக்கேஸு ஊசி போட்டு கிடக்குறாங்க சார். அதுதான் குளுக்கேஸ் தான் சார் ஏறிட்டு கிடக்குது. இன்னும் கையை ஆட்டலை, காலை ஆட்டலை, கண்ணு கூட திறந்து பார்க்கல சார். நானும் பெட்டில் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கிறேன். வர டாக்டர் பார்த்துட்டு ஊசியை தான் போடுறாங்க. என்னன்னு கூட பார்க்க கூட. என் பையன் பேர் நீலமுக கண்ணன், அவன் பேர் ஆறுமுகம், என் பேர் மாரியம்மா, எங்கள் வீட்டுக்காரர் செல்லப்பாண்டி, சின்ன பொண்ணு வந்து பூமிகா சார்.